Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் மெகா ஆப்ஷன் தான் சிஎஸ்கே தான். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோமா? ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. கபடி வர்றதுனால நிறைய பேச முடியறதில்ல. பட் டைம் ஹஸ் கம். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வர பேசணும். ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது 5 டெஸ்ட் மேட்ச். அதை பற்றி நாளைக்கு எடுத்துன்னு வரேன் ப்ரிவ்யூ. இப்போ சிஎஸ்கேனோட ஸ்ட்ராட்டஜி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வரேன். உங்கள் கருத்து சொல்லுங்கள். எப்படி ஒத்துப்பீங்க? ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ், ரைட்? அண்ட் சேர்ந்தே பயணிப்போம் அண்ட் லாங் சீசன் ஹெட். ஐபிஎல் 2025 5 வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க. எம்எஸ் தோனி ஒரு ரீட்டன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ருத்ராஜ் கேக்வாட், தோனி, ஜடேஜா, பத்திரனா, சிவம் டுபே, அந்த 5 பேர் ரீட்டன் பண்ணியிருக்காங்க. 65 கோடி ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. கையில் 55 கோடி தான் இருக்குது. ஆர்டிஎம் 1 இருக்குது ஃபார் அன்கேப் பிளேயர். அதுக்கப்புறம் வருவோம், ரைட்? அண்ட் 5 பேர் ரீட்டன் பண்ணியாச்சு. போதுமா? அது நம்பர் 1 ருத்ராஜ் விளையாடுவார், ஓகே. நம்பர் 4 டூபே விளையாடுவார். ஸோ 2 3 காலியாக இருக்குது. ஸ்லாட் நம்பர் 2, ஸ்லாட் நம்பர் 3, ஸ்லாட் நம்பர் 5 காலி தான். ஏன்னா ஸ்லாட் நம்பர் 6 தோனி, ஸ்லாட் நம்பர் 7 ஜடேஜா. அது உப்பர் நீச்சே ஆகலாம். சம்டைம் ஜடேஜா மேலே, தோனி கீழே, அந்த மாதிரி மாறலாம் பேட்டிங் ஆர்டர். அண்ட் நம்பர் 9 பத்திரானா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் 8க்கு ஆள் வேணும். 10 11 10 and 11 bowlers வேணும். நிறைய வேகன்சி இருக்குது. 7 மெயின் பிளேயர் வேணும். இப்போ என்ன வேணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கூடாது எல்லா பிளேயரும். அதில் ரொம்ப வெரி குட் கோர் அப்படியே ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே. அவங்களோட சக்ஸஸ்க்கும் அதான் ஒரு காரணம். ராய்டு, ஊத்தப்பா, ரஹானே, இவங்கள தன காலம் விளையாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு வாட் யூ நீட், ஓப்பனர் கண்டிப்பாக வேணும். கேக்வாட் மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் யூ நீட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஃபினிஷர் வேறு வேணும். டூபைக்கு அப்புறமும் ஜடேஜா தோனிக்கு மேலே நடுவில், அதான் நம்பர் 5. யூ நீட் அ ஃபினிஷர் who can finish the game. அதே மாதிரி bowlers, அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஸ்பின்னர் வேணும், ஒரு ஆல்ரவுண்டர் கிடச்சா வெல்லன் குட்டு. ஸோ இவ்வளோ ஸ்லாட் வேகன்சி இருக்குது. என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இவங்களாம் போனால் பெட்டராக இருக்கும்னு. யார் வரான்னு பார்ப்போம், ரைட்? நம்பர் 1 ருத்ராஜ் கேக்வாட், அது ஃபீல்டு, ஓகே. நம்பர் 2 நிறைய பேர் மைண்டில் வந்துட்டு போனாங்க. கான்வே, குவிண்டன் டிகாக், பிலிப் சால்ட் அண்ட் எல்லாம். பட் பிலிப் சால்ட்டெல்லாம் நான் போன சீசனே சொல்லலாம் எடுங்கன்னு. இவர் கான்வே இன்ஜுரி ஆகி வரலன்னும் போது எடுக்கல. அவர் கேக்காரில் போய் மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டார், கப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டார் கேக்கார். அதை கூட ஒரு நேர் பாயிண்ட் அவுட் பண்ணார். சார் நீங்கள் சொன்னீங்க ஞாபகம், மிச்சர் ஸ்டார்க்கும் பிலிப் சால்ட்டை எடுங்கன்னு. அவங்க எடுக்கல. அவங்க 2 பேரும் கப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு, ரைட்? அது பாஸ்ட்டு. ஸோ இப்போ பிலிப் சால்ட் எடுக்கணும்னா பட்ஜெட் ரொம்ப தேவைப்படும். அவரெல்லாம் ரொம்ப ஹை ப்ரைஸுக்கு போகக்கூடியவர். குவிண்டன் டிகாக் ஆல்சோ, QDK. ஸோ ஐ திங்க் அந்த கோர் வேணுனால கான்வே தான். தே கோ ஃபார் கான்வே பிட்டிங்கில். எவ்வளோ தூரம் போகுதுன்னு அவங்க பார்ப்போம். கான்வே அண்ட் ருத்ராஜ் சேம் ஓப்பனிங் ஸ்லாட்டை. 2 பேருமே நிறைய மேட்சஸ் ஒன்றா விளையாடிருக்காங்க. ஸோ தே நோ வாட் டு டூ, ரைட்? நம்பர் 3 வேகன்சி இருக்குல்ல. அவன் யார்? ரஹானே போன சீசன் ஃபில்லப் ஆனார். இந்த வாட்டி யார்? ரஹானே கூட ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மி ப்ரைஸ்லையும் கிடச்சிரும். அவரும் ஃபேக் எண்ட் ஆஃப் த கேரியர். ஆனால் இப்போ எடுக்கிற ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு 3 வருஷத்துக்கு. ரஹானே தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு இம்பேக்ட் பிளேயராக மாற்றிடலாம். டக்குன்னு வெளில உட்கார வச்சிடலாம். டக்குன்னு 6 தான் அடிக்கிறார் அவர். ஸோ அதனால் ரஹானே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சமீர் ரிஸ்வி அண்ட் இல்லைனா ராகுல் திரிபாட்டி, அவர் கூட ஆப்ஷனுக்கு வராரு. இதில் யாராவது ஒருத்தர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 3 ரஹானே ஆர் சமீர் ரிஸ்வியில் யாராவது ஒருத்தருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, ரைட்? நம்பர் 4 யார்ப்பா? டூபே, சிவம் டுபே. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரீடைன்ட் அவர். அதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்பர் 5 இதான் ரொம்ப முக்கியமான ஸ்லாட்டு. நம்பர் 5 வரும்போது 11 12 ஓவர் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். லாஸ்ட் 8 ஓவர் யூ ஹவ் டு ஃபினிஷ் த கேம். அந்த சிங்கிள் டபுள்னு அந்த கேதார் ஜாதவ் இருந்தார் ஞாபகம் இருக்கா? அந்த கேம் இல்லை, யூ ஹாவ் டு ஹிட். அண்டர் ரெஸ்லாம் கேட்க ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க. இவர் யாரும் அனுப்ப மாட்டணும். அந்த மாதிரி ஹிட்டிங் எபிலிட்டி வேணும் உங்களுக்கு. க்ளோஸ் யுவர் ஐஸ். கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துருங்க. ஆமாம், கிளென் மேக்ஸ்வெல் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸ்வெல்லை ஏன் எடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, மெகா ஆப்ஷன் 2022 கடைசி வரைக்கும் ஆர்சிபி சிஎஸ்கே தான் போட்டி போட்டாங்க மேக்ஸ்வெலுக்கு. 9 கோடி வரைக்கும் மேக்ஸ்வெல் போனாங்க சிஎஸ்கே. அப்புறம் தான் நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஆர்சிபி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 3 வருஷம் முன்னாடியே மைண்டில் இருந்தது மேக்ஸ்வெல், பிரிங் மேக்ஸ்வெல்னு. ஸோ தெர் ஆர் பாசிபிலிட்டி. அவர் ரைட்டிங் எபிலிட்டி, ஸ்விட்ச் இட்டு 360 720 எப்படி வேணால் திடீர்னு பேட்டை எல்லாமே அடிப்பார் பால. அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளார். யூஸ்ஃபுல் பவுலர் ஆல்சோ, யூனோ பார்ட் டைம் பவுலர், அட்டாக் பவுலர், யூனோ ஓப்பனிங் பவுலர், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் ஃபீல்டர், ஒர்த்துப்பா. ஏன்னா இது வரைக்கும் மோயின் அலியை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். அவர் மோயின் அலி போவாங்களாம் டவுட் தான். ஏன்னா அவர் ஃபேக் எண்ட் ஆஃப் த கேரியர் இங்கிலாண்டே அவ்வளோ யோசிக்கிறது இல்லை. ஸோ பெட்டர் கோ ஃபார் கிளென் மேக்ஸ்வெல். இது என்னோட இது. அப்படி இல்லைன்னா டொனாவன் பெரேரோ அப்படி வந்துருக்காரு. ஆமாம், டொனாவன் பெரேரோ வந்து ஜோஹன்பர்க் சூப்பர் கிங்ஸ் வர விளையாடுறாரு. ஃபேப் கேப்டன். அது சவுத் ஆஃப்ரிக்கா T20 நான் சிஎஸ்கே டீமு. அங்கே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவர். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேக்கப் ஆப்ஷனை கூட வச்சுக்கலாம். இட் இஸ் அப் டு த மேனேஜ்மெண்ட். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மைண்டில் வந்துட்டு போனார். ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டு, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருந்தால் நல்லா இருக்குமே நம்பர் 5.
பட் கண்டிப்பாக அவர் எக்ஸ்பென்சிவாக போவார். அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஏன்னா கையில் இருக்கிறது 55 கோடி தான். நீங்கள் நிறையா ஸ்லாட் ஃபில்அப் பண்ண வேணும். ஸ்டோனிஸ் வந்தால் வெல் அண்ட் குட். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நமக்கு எதிராக ஏதோ 100 அடிச்சார்னு நினைக்கிறேன் போன சீசன் சிஎஸ்கே. சேப்பாகலையா? ரைட், அது இருக்கட்டும். நம்பர் 6 as I said MS தோனி. நம்பர் 7 ஜடேஜா. அது எத்தனை பால் எத்தனை ஓவர் ரிமைனோ அது தகுந்த மாதிரி தோனியோ ஜடேஜோ ஸ்லாட் மாறலாம். அது பக்கா. 8ஆம் நம்பர் யார்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரவிச்சந்திரன் அஸ்வின். ஏன்னா ஹோம் பாய் வேறு, ஹோம் கிரவுண்ட் அவருக்கு. ரிலீஸ் வேறு பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல். எதனால அஸ்வினை எடுக்கணுன்றதுக்காக தனி வீடியோ போட்டிருக்கேன். ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வேணால் டக்குன்னு அங்கே போய்ட்டு அதை நீங்கள் பார்த்துடலாம். இதே சேனலுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டேன். அப்படி இல்லைன்னா மேபி மணிந்து அசரங்கா கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த 8ஆம் நம்பர் ஸ்லாட்டில் பேட்டிங்கும் பண்ணணும். திடீர்னு 15 for 5 அப்படின்னு அந்த 8ஆம் நம்பர் பேட்டிங் வரும். அதுக்காக எல்லா மேட்சும் வரும்னு சொல்லலை, ஏதாவது ஒரு மேட்சில் வரலாம். பட் கண்டிப்பாக 10-12 பால் விளையாட வாய்ப்பு வரலாம், 5 பால் விளையாட வாய்ப்பு வரலாம். அப்போ அஸ்வினோட 6 ஹிட்டிங் எபிலிட்டி ஆகட்டும், முடிந்து வச்சுறாங்க அவரோட ஹிட்டிங் ஆகட்டும், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பட் கோ ஃபார் அஸ்வின். என்ன கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆல்ரவுண்டர். ஹோம் கிரவுண்டர் நம்ம அஸ்வினுக்கு. நம்பர் 9 பத்திரானா. நம்ம முதலே சொல்லிட்டேன், ரிஷப் பத்திரானா. அதை பற்றி அவ்வளோ பேசணும்னா யார் கர்மன்னன். நம்பர் 10 துஷார் தேஷ்பாண்டே. ரிலீஸ் பண்ணிட்டோம், அவரோடய எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஏன்னா கோரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க சிஎஸ்கே. கடந்த இத்தனை சீசனாக 2008 பார்த்தீங்கன்னா கோர் அப்படியே இருக்கும். ஏதாவது 1-2 சேஞ்சஸ் அப்படி இப்படி இருக்குமே தவிர. ஸோ தேமே கோபார் துஷார் தேஷ்பாண்டே நிறைய விக்கெட்ஸ் வர எடுத்தார் போன சீசனை. அப்புறம் நம்பர் 11 முகேஷ் சௌத்ரி ஆர் தீபக் சார், யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். ஆமாம், தீபக் சார் கூட அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. நியூ பாலர் வில் டாக் பண்ணாது இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு. தேவைப்பட்ட 1-2 சிக்ஸ் பண்ணால் இன்ஜுரி ப்ரோன்னு அதை கொஞ்சம் யோசிப்பாங்க. முகேஷ் சௌத்ரி அவரும் வெரி குட் பாலர். 2 பேர் யாரும் எடுக்கலாம். அப்புறம் இம்பாக்ட் பிளேயராக ஒன்று வரணும்ல, அதில் கூட இவங்களை யாராவது இம்பாக்டாக வச்சுக்கலாம். 12 வேணும் எப்படியும். முஸ்தபிசுர் ரஹ்மான்னு சேர்த்துங்க அதில். லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பாலர் அண்ட் பங்களாதேஷ் பாலர் உங்களுக்கே தெரியும். வெரி குட் பவுலர் இஸ் லெஃப்ட் ஆர்ம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அட்டாக் பவுலிங் போடுறதுக்கு. ஸோ அட்டாக் இல்லை, ஸ்லாக் அண்ட் அதான் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ஆச்சா, இது இல்லாமல் நீங்கள் பைபேக், அதாவது ரிலீஸ் பண்ணவங்களை திருப்பி எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் பிரசாந்த் சோலாங்கி ஆகட்டும், நாண்ட்ரே பர்கர்னு ஒருத்தர் எடுத்தாங்க, அவர் சிமர்ஜித் சிங், நிஷாந்த் சந்து, மிச்சல் சாட்னர், இவங்களாம் சம் ஆஃப் த ஆப்ஷன்ஸை வந்துட்டு போகிறாங்க. ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல். எவ்வளோ தூரம் அவருக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. டிபெண்டிங் பட்ஜெட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க போக முடியும். நம்பர் 10 இந்த துஷார் தேஷ்பாண்டே இல்லை, அந்த இடத்துல என் மைண்டில் முகமது ஷமி, சிராஜ் கூட வந்துட்டு போனாங்க. பட் அவங்களாம் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க, பட்ஜெட் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா முகமது ஷமி, சிராஜ் ஆகட்டும் மேட்ச் வின்னர், இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் அட்டாக் போடுறவங்க, ஒன் டேக்கு அட்டாக் போடுறவங்க. அதனால் அவங்களுக்கு போகிறது டவுட்ஃபுல் தான். அதே சமயத்தில் ஃபாஸ்ட் பவுலர் ஓவர்சீஸ் இருக்குது. ரபாடா, ஆண்ட்ரூ சினூக்கி எல்லாம் வராங்க. அவங்களும் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. அண்ட் ஆஸ் இட் இஸ் பத்திரனா ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ தே மே நாட் ப்ரிப்பேர் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். ரேதர் தேல் கோ ஃபார் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் தான். மோஸ்ட்லி நியூசிலாந்து பிளேயர்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருவோம். இவ்வளோ கோச்சே அவர் தான், ஸ்டீஃபன் ஃபிளமிங். அண்ட் இதுதான் என்னோட தியரி. இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சிடும் 4-5 நாளில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் எதுவாக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வருது எல்லாம் 1 by 1. மும்பை இந்தியன்ஸ், இசால் கப் நம்தே, SRH, இன்னும் நிறையா ஃபேன்சி டீம் இருக்குது. உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் மற்றதெல்லாம் பேசுறது. எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.